கண்டிக்கின்றோம் அழைத்து பேசு வருவாய்த்துறை சங்கத்தின் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும், பேரிடர் மேலாண்மைக்கு என கூடுதல் பணியிடங்கள் ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் கடந்த 23ஆம் தேதி முதல் தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் 27ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் களமிறங்கிய வருவாய்த்துறை ஊழியர்கள் திங்கட்கிழமை மாலை முதல் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாவட்ட தலைவர் அன்சாரி தலைமையில் ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கினர். இரவு முழுவதும் ஆட்சியர் அலுவலக வளாகத்திலேயே படுத்து உறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கொசுவர்த்தியுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தில் பங்கேற்ற ஆண் மற்றும் பெண் ஊழியர்கள் அனைவரும் அங்கேயே உணவு சாப்பிட்டு இரவு முழுவதும் தங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண்டு கணக்காக கட்டி வச்சதை கண்டிக்கின்றோம். நிரப்ப வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். இதுபோல திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இரவு முழுவதும் நடந்த காத்திருப்பு போராட்டத்தில் திரளான வருவாய்த்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் போர்வை விரித்து அங்கேயே படுத்து உறங்கினர். திருவாரூர் மாவட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் ஆட்சியர் அலுவலக வளாகத்திலேயே உணவு சமைத்து சாப்பிட்டு விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.